கொடுத்துருங்க, காலை உணவு திட்டத்தை கொடுத்துருங்கன்னு சொல்ற ஸ்டாலின் சார் வந்து ஏன்னா உங்களால 2500 கொடுக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. எந்த நம்பிக்கையில 8000 கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்னாரு? எந்த நம்பிக்கையில 2000 திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாரு? அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கஜனா காலிங்கிற விஷயத்தையே அவரே ஒத்துக்கிட்டாருப்பா. எனக்கு ரொம்ப நாளும் ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன், கஜனா காலிங்கிறத ஒத்துக்கவே மாட்டேக்காரு, நாங்க அதெல்லாம் பண்ணிடுவோம் இதெல்லாம் பண்ணிடுவோம் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் அவரே ஒத்துக்கிட்டாரு சார். உண்மையிலே அதுல வந்து உண்மையிலே ஸ்டாலின் சார் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரே. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அண்ணனை போட்டு இப்படி தடுக்கறாங்களே சிஎம்? கண்டிப்பா பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா சிஎம் ஆவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னமும் இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, இடைத்தேர்தல் வந்தா கூட இப்பயாவது பரவாயில்ல 108 தான், இதோட போயிடும். நீங்க சிஎம் ஆகிட்டீங்கன்னா 5 வருஷம் ஆட்சியில அவர் என்ன பண்ணுவாரு என்ன பண்ண மாட்டாரு, உங்களுக்கான அந்த எதிர்கட்சிக்கான ஒரு இதை எல்லாமே கிடைச்சிரும். அடுத்து நீங்க வர்றதுக்கான வாய்ப்பாவது கிடைக்கும். அது மட்டும் தடுத்தாங்கன்னா அடுத்து ஃபுல்லா யாரும் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. உண்மையா சொல்லணும்னா எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா 234 தொகுதியில 200 தொகுதி வந்துருவாங்க. ஆக்சுவலி எனக்கு அது சொல்ற வந்து உண்மையா பையான்னு தெரியல. அப்படி மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கட்சிக்காரங்களும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒண்ணு சேரும்னா அவங்க கட்சிக்காரங்களும் மதிக்க மாட்டாங்க.